ஏம்மா எவ்வளவு தைரியம் இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எவ்வளவு பொய்களை அள்ளிவிட்டு என்னென்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள்? ஏமாத்தினது, ஃபோர்ஜரி கேஸு, எல்லா கேஸையும் சேர்த்து மொத்தமாக பார்க்க போனால் உள்ளார இருக்க வேண்டியது நீ. அங்கே இருக்கிற பிள்ளை பாவம் கைப்புள்ள மாதிரி இருக்கிற ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளையிலேருந்து எல்லாத்து மேலேயும் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து பொய்யை கொடுத்து போட்டிருக்கிறீங்க நீ. கடைசியில் என்னையிலே கெட்ட வேலைக்கு போட்டியே. போ, வந்த சந்தோஷம், உள்ளார போய் உட்காரு 2 பேரும் அப்படின்னு சொன்னாக்க இந்த பக்கம் நம்பால் பழனிவேலு சொல்ல போகிறாரு, பிடிச்சி போடுங்க சார், உள்ளே போடுங்க சார், பொய்யா சொல்லிட்டு திடுறேன் உனக்கு ஒரு அப்படிங்கிற மாதிரி உள்ளார தூக்கி போட்டுற போகிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னாக்கா, இங்கே வந்துட்டு மீனா ஃபோன் பண்ணுறாங்க. மீனா ஃபோன் பண்ணி அந்த பாக்கியத்தில் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க நீங்கள், அப்புறம் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் கொடுமை என்னன்னாக்கா, மயில் வந்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட, ஏம்மா நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன், என் வாழ்க்கையில் ஒன்றும் பிரச்சனை வராதுன்னா என்ன கை சூப்புற பப்பாவா நீ, பால் குடிக்கிற பப்பாவா நீ, உனக்கே தெரியாதா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணலாம் தெரியாதா? இந்த மாதிரி நிறைய லேடிஸ் இருக்காங்க, எனக்கு தெரியும். வாழ்க்கையே தொலைச்சறதெல்லாம் முக்கியமான காரணம் பல நேரங்களில் வந்துக்கிட்டு இந்த மூளையை விட்டுவிட்டு அவங்க அம்மா மூலையில் யோசிக்க வச்சு அவங்க அம்மா குரூக்கடாக யோசிச்சு அந்த குரூக்கடாக இருக்கிற விஷயத்தை இவங்க தாங்கிக்கிட்டு கடைசியில் அம்மா மேலே பழியை போட்டு கடைசியில் அம்மாவும் நிம்மதி இல்லாமல் இந்த பொம்பளையும் நிம்மதி இல்லாமல் அந்த கட்டின புருஷனும் நிம்மதி இல்லாமல் அந்த குடும்பமே வீணாக போனதை பல நேரங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கெல்லாம் பல நேரத்தை சொல்லுவாங்கல்ல, நீ இப்போ நல்லா இருக்குன்னா என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து ஃபோனில் வந்து உங்கள் அம்மாட்ட பேசுகிறது நிறுத்து அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அம்மாக்கள் ரொம்ப நல்ல அம்மாக்களாக உண்டு, அதெல்லாம் மாற்றமே இல்லை. இந்த மாதிரி ரேரஸ்ட் கேஸ்லாம் உண்டு. அந்த கேஸில் ஒன்று தான் பாக்கியம். பாக்கியம் மாதிரி ஆனால் நானும் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமே எனக்கு. அந்த அம்மாவால் வந்துக்கிட்டு பிள்ளையோட வாழ்க்கையும் போய் பிள்ளையோட புருஷனோட வாழ்க்கையும் போய் அந்த பிள்ளையோட வாழ்க்கையும் வீணாக போயிருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம. அந்த மாதிரி தான் அது. ஆனால் இது வந்துட்டு அப்படி என்ன படித்து ஒரு இது வந்துட்டு உனக்கு வந்துட்டு மூளையே இல்லை, உங்கள் அம்மா சொல்கிறத கேட்குற, உனக்கு தெரியாதா, உனக்கு இவ்வளோ தூரம் கோவப்படுத்திருக்கிறோம், இந்த கோவத்தோட எக்ஸ்ட்ரா கோவமாக போலீஸில் ஜெயிலில் போட்டு நான் வந்து கொடுமைப்படுத்தினா என் புருஷன் சொன்னால் அந்த புருஷன் என்றைக்கு உன்னை நிம்மதியாக வச்சுப்பேன் அப்படிங்கிற அறிவே இல்லாமல், ஏம்மா ஒன்றும் ஆயிடுறேன்னா ஒன்றும் ஆகாதிரி, உன்னை வாழ நாளைக்கே வந்து மருமகன் வந்து உன்னை கூட்டு பார்ப்பாரா அப்படின்னாக்கா, அந்த மானங்கட்ட மருமகன் எதுக்கு இருக்கிறான், உசுரோடு இருக்கிறான், அவன் நாண்டுக்கிட்டு தொங்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளவு கேவலமான விஷயம். உடனே மீனா சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் முடியாது பாரு, நீ வந்து அன்றைக்கி வந்துட்டு ஆறுதலாக என் மகள்கிட்ட பேசினேங்கிறத உன்னை விட்டேன், அவ்வளவுதான், இல்லைன்னா ஒன்றும் கிடையாது, இல்லைன்னு தூக்கி உன்னையும் தூக்கி உள்ளார போட்டுருவேன் தெரியுமா உனக்கு அப்படின்னா, என்ன நினச்சிட்டு பேசுகிறீங்க அப்படின்னா, அப்புறம் வக்கீல் நோட்டீஸ் சொல்லுவாரா, வக்கீல் நோட்டீஸ் நான் சும்மா இருப்பேன் நான். இப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாமே பிரச்சனை. நான் தான் சொன்னேன்ல, கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொன்னேன்ல, சரி பண்ணிடலான்னு சொன்னேன்ல. இப்போ நீங்கள் பண்ணுறதை வச்சுட்டு எப்படி நிம்மதியாக இருப்பார் நினைக்கிறீங்க, எப்படி சரவண மாமா வந்துட்டு குடும்பம் நடத்துவார் நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் ஒன்றும் பண்ணிப்பேன், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நீ பணம் கட் பண்ணு அப்படின்னு ஃபோனை கட் பண்ணும்போது, என்ன கொடுமடா சரவணா அப்படிங்கிற மாதிரி தான் சரவணனுக்கு இருக்குது. இப்போ அந்த அம்மா வந்து மெதுவாக வந்து ஒருத்தராக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இவங்க விசாரிக்கும் போது ஒன்று தெரியுது என்னன்னாக்கும், இவங்க போய் அந்த கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பொண்ணுகிட்ட, அந்த பொண்ணுகிட்ட கையெழுத்து வாங்கினது கொண்டாந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்புகிறோம் நம்ம. கூப்பிட்டு பாண்டியனை கூப்பிட்டுக்காருங்க. பாண்டியன் சொல்கிறார், ஏம்மா நான் தான் கல்யாணம் முடிச்சு வச்சேன், நான் தான் பண்ணேன், பையா சொன்னாங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எம்ஏ படிச்சிருக்குன்னு அவசியம் இல்லை, +2 முடிச்சிருந்தா போதும் நமக்கு அப்படின்னு தான் சொன்னோம் நம்ம. இவங்க வந்து எம்ஏ படிச்சிருக்காங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க, 2 வயசு கூட்டி சொன்னாங்க, இதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. எங்கள் கட்டின புருஷன்ட்ட இத்தனை நாளாக வந்துக்கிட்டு பொய்யவே சொல்லிட்டு தெரிஞ்சு அதையும் பொய்யை மறைக்கிறதுக்கு பொய் மேலே பொய் சொன்னாக்கா எவனுக்கு தான் கோவம் வராது, அவ்வளோதாங்க நடந்தது. மற்றபடி இந்த பிள்ளைகிட்ட வந்து நாங்கள் ஒரு பைசா கேட்கலைங்க, எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் அப்படி கேட்குற ஆட்களும் கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. கோமதி வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க, நீங்கள் அவங்க ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க, என் மகன் ரொம்ப அப்பாவி, அவனை வந்து இது பண்ணிவிட்டாங்க, நீங்கள் தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து நிற்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம பிள்ளைங்க 2 பேர்த்தையும் அரசி இதெல்லாம் கூப்பிட்டாங்க. பேசிவிட்டு இந்த அம்மாவை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. இந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க அவங்க சொல்ல நம்பாதீங்கன்னு. என்னம்மா ஏம்மா பொய் சொல்லுவீங்களா நீங்கள் அப்படின்னு. இல்லை பொய்யெல்லாம் சொல்லலாங்க, நான் வந்து +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கிறா, இப்போ 2 வயசு கூடன்னு சொல்லி தான் கல்யாணம் முடித்தேன், அப்புறம் +2 முடிச்சு தான் +2 மட்டும் தான் முடிச்சுன்னு தான் அவர் வந்து ஸ்கூலில் வேலை வாங்கி கொடுத்தாரு, அவனுக்கு +2க்கு தான் வேலை வாங்கி கொடுத்தாருன்னா. இல்லை மேடம் கல்யாணம்னா 1-2 பொய் சொல்கிறதானே, 1-2 பொய் சொல்கிறதானா, என்ன நினச்சிக்கிட்டீங்க நீங்கள், பொய்யை சொல்லிட்டு போவீங்களா நீங்கள் அப்படின்ட்டு, நீ போ வெளியே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்புறம் இப்போ வேணால் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கோனாக்க, இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணும்போது அந்த பிள்ளையை ஜெயிலுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டு வராமல் இருக்கிறது பெரிய தப்பு அப்படின்னு தோணுது. அந்த பிள்ளையை பேஸ் பண்ணி எல்லா கதையும் நடத்திக்கிட்டு அந்த பிள்ளையை பேஸ் பண்ணி ஊரில் இருக்கவங்க கொண்டு உள்ளார உட்காரச்சிட்டு அந்த பிள்ளை மட்டும் வீட்டில் படுத்து கிடக்கும் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு இதை மட்டும் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிறது தான். ஏன் அந்த பிள்ளையை ஸ்டேஷனுக்கு கொண்டு வரல எனக்கும் புரியல. எனக்கு ஒருவேளை மயிலான் அடிக்கிறவங்க சரணியாக வந்துட்டு நான் ஸ்டேஷனுக்குலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு தெரியல நமக்கு. எனது இந்த லாஜிக்குமே இல்லை அப்படிங்கிறது தான். சரி அந்த எய்த்த வீட்டுக்காரர்களை கூப்பிடுங்க அப்படின்னு எய்த்த விட்டு கேட்டால் அவர் சொல்கிறாருங்க, பாருங்க எனக்கு பெரிய எதிரியே பாண்டியன் தான், ஆனால் பாண்டியன் வீட்டில் என் வீட்டு பிள்ளைங்க 2 விழுது, இருந்தாலும் என்னை வந்து அவனுக்கு கெடுதல் தான் நடக்கணும், அவனுக்கு நல்லது நடக்கக்கூடாது தான் நினைப்பேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சொல்கிறேன், நான் ஒரு பிள்ளையை கட்டிவிட்டு வந்து வீட்டில் வந்து கொடுமைப்படுத்துறதுக்கு மோசமானவன் கிடையாது பாண்டியன் அப்படின்னு அவர் சொல்கிறார் முத்துவேலு.
அவர் சக்திவேலு சொல்றாரு, "ஏன் மேடம் நான் வந்து அவன எப்பவுமே சண்டை போட்டு தான் இருப்பேன். நான் தான் பண்ணிட்டு இருப்பேன். நான் தான் கொடுமை பண்ணுவேன். நான் தான் வம்பிழுப்பேன். ஆனா வந்துக்கிட்டு அவன் மோசமானவன் கிடையாது. அவன் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க அந்த குடும்பம். இந்த குடும்பம் பொய்க்கார குடும்பம் மேடம். அவன் இருக்கானே அவனுக்கு வேலையே கிடையாது அந்த ஆளுக்கு. ஊரை சுற்றிக்கிட்டு ஊர் பூரா கடன் வாங்கிட்டு தண்ணியை போட்டு திர்றான் அவன் பாட்டில். இவங்க எல்லாம் ஃப்ராடுத்தனம் மேடம். கம்ப்ளீட் ஃப்ராடுத்தனம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படிங்கிறதோட தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த மேடம்னாக்கா, மேடம் உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்கள வர சொல்கிறாங்க. யார் மீனை போய் மயிலை கூட்டு வா அப்படின்னா, மயிலை கூட்டு வா. மயிலை கூட்டு வந்து என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுமா அப்படின்னாக்க, இல்லை அப்படின்னு. மேடம் நான் தான் சொன்னால கையெழுத்து போட்டாலும் நீங்கள் இப்போ வெளியே போயிட்டுமா போமா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுமா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒன்றும் நடக்கலை மேடம். பொய் இவங்க தான் எங்கள் அப்பா அம்மா தான் சொன்னாங்க. ஆனால் அதில் வந்துட்டு தெரிஞ்சு போனோன்னே கொஞ்சம் நான் 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 கெஞ்சி கேட்டேன். ஆனால் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அதனால் எங்கள் அம்மா வந்து இப்படி பொய் சொல்லிட்டாங்க அப்படின்ன உடனே, உடனே என்னம்மா நீங்களாம் அறிவு வேணாமா உனக்கு? சரி ஒரு கல்யாணம் தப்பு பண்ணிட்டது நீ. தப்பு பண்ணதை சரி பண்ணி ட்ரை பண்ணுமே தவிர உடனே வந்து இல்லை மேடம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டார் விவாகரத்து அனுப்பினார்னா அனுப்ப முடியாது. 4 பேர்த்து வச்சு பேசலாம், 2 பேர்த்து வச்சு பேசலாம், நீ போய் கெஞ்சலாம், அதெல்லாம் பண்ணலாம். கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணணும்ல. சூடாக போய் நீ கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கூப்பிடு உங்கள் அப்பாவையும் கூப்பிடு உங்கள் அம்மாவையும் கூப்பிடு அப்படின்னு. ஏம்மா இங்கே வா, இது ரெண்டையும் உள்ளார போடு, இவங்கள்ட்ட கேஸ் எழுதி வாங்கு. அவங்கள்ட்ட இப்படி ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க, இப்படி வந்து ஏமாற்றிட்டாங்க, இப்படி பொய் சொன்னாங்க, இப்படி வந்துட்டு பொய் கேஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த பாண்டியன்ட்ட எழுதி வாங்கிட்டு உள்ளார தூக்கி போடுமா. போம்மா உள்ளார போம்மா, அவர்கிட்ட எழுதி வாங்க பாண்டியன்ட்ட அப்படின்னாக்கா, பாண்டியன் வந்து சொல்ல போகிறார், இங்கே வேறுமா மேடம், அவங்க 2 பேரும் மேடம் 2 பிள்ளைகள் வச்சுருக்காங்க. இந்த பிள்ளை வந்து என் வீட்டில் வாழலைங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒன்று, இந்த சனங்கள் இல்லைனாக்கா அந்த 2 பிள்ளை இப்போ வயசு பிள்ளை என்ன பண்ணுங்க வீட்டில் இருந்துக்கிட்டு, நான் ஒன்றும் கேஸெல்லாம் வேணாம் மேடம், மன்னிச்சு அனுப்பிவிட்ருங்க மேடம், அவ்வளோதான் மேடம். அப்புறம் இவ வாழ்க்கையெல்லாம் என் பையன் யோசிக்கட்டும் மேடம், என் பையனுக்கு டைம் கொடுங்க. என் பையன் இப்போ வந்துட்டு இது வரைக்கும் நான் செஞ்சதான் சரின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ என் பையன் அவன் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறான். அவன் வந்துட்டு நான் முடிவு பண்ணி இல்லை இவ இருக்கட்டும் இல்லை வேண்டாம் அப்படின்னாக்கா அவன் முடிவிட்ட விட்டுறேன் மேடம். நான் அதில் வந்து தலையிடுற மாதிரி இல்லை மேடம். ஆனால் இப்போ உடனே உரும்பட முடியாது மேடம், இவங்களை வீட்டுக்கு அனுப்பிடுங்க மேடம் அப்படிங்க போகிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு மாமான்னு அழுவ போகுது. இங்கே பாருமா, என்கிட்ட ஒன்றும் பேச வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இருக்கிறது தான் பெட்டர் நமக்கு. அவன் அப்போ சரவணன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத நான் கேட்டு ஒன்று சொல்கிறேன், அவ்வளவுதான். இதுக்கு மேலே நீ வேணாம் எங்கள் அம்மா அப்பாவோட போய் இரு. ஆனால் உங்கள் அம்மா அப்பா இனிமேலும் இதுமாரி வம்பிழுத்தாங்க அப்படின்னாக்கா நான் சும்மா விட மாட்டேன். என் பிள்ளைகளை என் பொண்ணை சின்ன பிள்ளையை கொண்டாந்து ஜெயிலில் நிறுத்துகிற கோயில் ஸ்டேஷனில் நிறுத்தின அவங்க அம்மாவை நான் மன்னிக்கவே மாட்டேன். அது நீ வாழலையாங்கிறது நீயும் சரவணன் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஆனால் உங்கள் அம்மா அப்பா என் மூஞ்சிலே முடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு முக்கியமான விஷயமே அப்படின்னு சொல்ல போகிறாரு. இல்லைம்மாம்மா என்னை கூட்டு போயிருக்கம்மா வீட்டுக்கு அப்படிங்கும்போது, இது என்ன முடியாதுமா, என்னால் முடிவு பண்ண முடியாது. சரவணா சொல்லிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கோமதி இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காது நீ கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சம்மந்தி இந்த மாதிரி பண்ணுங்க அப்படி சம்மந்தியா இதிலேயே அடிப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. இந்த பிள்ளை அழுதுகிட்டு நிற்க போகுது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ நேற்றுக்கே சொன்ன மாதிரி இந்த 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 சீரியல்ஸ்க்குரிய ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த நாள் சீரியல்ஸ் அப்படின்னு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கு அந்த சேனலில் பாருங்கள். இந்த சேனலில் இந்த மாதிரி ஒரு ப்ரொமோ அந்த மாதிரி தான் வரும், எக்ஸ்பெக்டேஷன் வரும், அந்த ரிவ்யூஸ் வராது. ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு இந்த நாள் சீரியல்ஸ் அப்படிங்கிற சேனலை பாருங்கள்.